அனைவருக்கும் வணக்கம். அதாவது இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் சொத்து வேணும், இன்னும் பொன் வேணும், இன்னும் பொருள் வேணும், இன்னும் எல்லாம் வேணும் வேணும் வேணும்னு அலையிறாங்களே. ஒரு வீடு இருந்தால் 10 வீடு வேணும், 100 வீடு வேணும். இப்படி தான் நம்ம வரலாற்றில் மாவீரன் அலெக்சாண்டர் அப்படின்னு ஒருத்தர் வந்து அலைஞ்சார். இந்த நாடு வேணும், நாடு வேணும், நாடு வேணும், நாடு பிடிக்கிற ஆசை. கடைசியில் என்னாச்சு? நம்ம நாடாக பிடிச்சாரு. கடைசியில் அதை வச்சு அவர் வாழ்ந்தாரா, அவர் அதை அனுபவித்தாரா? ஏன் வெள்ளைக்காரங்களும் எடுத்துக்கங்களேன், அந்த நாடு இந்த நாடு இந்த நாடுன்னு பிடிச்சாங்க. கடைசியில் என்ன ஆச்சு? வாழ்ந்தார்கள். அலெக்சாண்டரை கம்பேர் பண்ணுறப்ப வெள்ளைக்காரர்கள் வாழ்ந்தார்கள். கடைசியில் என்னாச்சு? யாராட்டது எதாவது நம்ம அவங்க கைப்பற்றினார்களோ அது எல்லாத்தையும் கொடுத்துட்டு போயிட்டாங்க. இப்போ வந்து பார்த்திங்கன்னா இங்கிலாந்துலேயே பார்த்திங்கன்னா வறுமை கோட்டுக்கு கீழ் வாழ்கிற மக்கள் ரொம்ப பேர் அதிகமாக இருக்கிறாங்க, வீடு வாசல் இல்லாமல் இருக்கிறாங்கன்னு இப்போ நிறைய செய்திகள் வருகிறது. ஸோ அலெக்சாண்டர் மாதிரி வெள்ளைக்காரங்கிற மாதிரியே முகலாயர்கள் உலகம் முழுக்க அலைஞ்சாங்க. நாடு பிடிக்கிறது. கடைசியில் என்னாச்சு? இதெல்லாம் தற்காலிகம். செல்வம் தேடுதல், பலவிதமான வசதி வாய்ப்பீடு தேடி கொடுதல் இருக்கட்டும். இதெல்லாம் தேடலாம், பொன் தேடலாம், பொருள் தேடலாம். இதெல்லாம் எதுக்கு? சந்தோஷமாக அனுபவிக்கிறதுக்கு தானே. இதெல்லாம் வந்து ஓரளவுக்கு தேடிட்டு நீங்கள் அனுபவிக்க ஆரம்பிச்சிடணும். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், வரலாற்றை பார்த்து திருந்துங்க. உலகமே என் ஆளுமைக்கு கீழ் வர வேண்டும் என்று ஆசைப்பட்ட 2 பேர் அலெக்சாண்டர், வெள்ளைக்காரர்கள். இப்போ அவங்களாம் எப்படி இருக்கிறாங்க மட்டும் பாருங்களேன். ஆனால் அவங்களுக்கு அடிமைப்பட்ட நம்ம இந்தியா, மற்ற நாடுகளும் அப்படி தான் எல்லாம் மேலே வந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இங்கிலாண்டை விட இந்தியா பெருசாக போயிடுச்சு எக்கனாமிக்கில், எல்லாத்துலேயும். ஸோ அதனால் அது வேணும், இது வேணும், இது வேணும்னு அலையிறதெல்லாம் ஓகே, அது கூட வேண்டாமே. ஓரளவுக்கு அதெல்லாம் தேடினதுக்கப்புறம் அனுபவியுங்கள். அமைதியாக உட்காந்து மற்றவர்களையும் அனுபவிக்க விடுங்கள். மகாவீரர் சொன்னார் இல்லையா, வாழுங்கள் வாழ விடுங்கள், வாழ விடுங்கள் அப்படின்னு ஒரு சிங்களரில் சொன்னார். நான் சொல்கிறேன், வாழுங்கள் வாழ விடுங்கள் எல்லோரையும். அது மாதிரி செல்வம் சேருங்கள் சந்தோஷமாக. அதுக்கப்புறம் சேர்த்ததுக்கப்புறம் வாழுங்கள். இன்னும் வேணும்னு முழுமையடையாமல், அதில் முழுமையடையாமல் என்ன முழுமையடைவதில் என்ன? 1000 வீடு வாங்கி குவிக்கிறதோ 1000 கூட சொத்து சேர்க்கிறதே கிடையாது. போதும்பா, 100 ஆண்டுகள் வாழ போகிறோமா, வாழ்ந்தால் சந்தோஷம். 1000 கோடி செல்வங்கள் வாங்கி குவித்த எல்லாரும் 100 ஆண்டுகள் வாழ்ந்தாங்களா? லட்சம் கோடி வாங்கி கொடுத்த லட்சம் கோடிகள் குவித்தவர்கள் அனைவரும் 100 ஆண்டுகள் வாழ்ந்தார்கள். சில பேர் வாழ்ந்துருக்கலாம், புண்ணியம் செஞ்சதுனால வாழ்கிறாங்க. அதனால் தேடி நியாயமான வழியில் போய் ஓடி சம்பாதிங்க. அநியாயமான வழியில் ஓடி சம்பாதிக்காதீங்க, அது வேண்டாம். வாழ போகிறது கொஞ்ச நாள். நீங்கள் வந்து இளமையான காரை வாங்கலாம், ஆனால் உங்களால் இளமையாக்க முடியாது. முடி நரைத்தது தான், தோல் சுருங்குனது தான். உங்களுடைய இளமை போனது தான். அதுக்காக யாரும் இளமையில் செல்வம் தேட வேணும்னு நான் சொல்லலை. போதும் அப்படின்னு ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட்டுக்கு வாங்க. நம்ம எல்லாத்துக்குமே ஒரு சேச்சுரேஷன் பாயிண்ட் வாழ்க்கையில் உண்டு. இளமைன்னு நம்ம சிறு வயதுங்கிறது இத்தனை வயசு வரைக்கும், இளமைங்கிறது இத்தனை வயசு வரைக்கும், நடுமைங்கிறது இத்தனை வயசு வரைக்கும், முதுமைங்கிறது இத்தனை வயசு வரைக்கும். இதானே 100 இயர்ஸ் தான். எல்லாம் டைம் லிமிட், டைம் டு டூரேஷனுக்குள்ளே அமைக்கப்பட்டது தான் அந்த வாழ்க்கை. புரியுதா? கண்ணுனா அப்படி தான், மூக்குனா அப்படி தான், வாயினா அப்படி தான். வாயில் டேஸ்ட்டு, மூக்கில் வந்து சுவாசம், கண்ணில் வந்து எல்லாத்தையும் பார்க்கலாம். கையினா பல வேலைகள் செய்யலாம். உடல்னா இவ்வளோ நாளைக்கு தான். எல்லாத்துக்குமே ஒரு எக்ஸ்பைரி உண்டு. இதை புரிஞ்சுக்கிட்டு அளவோடு செல்வம் சேர்த்து அளவுக்கு அதிகமான ஆனந்தங்களை அனுபவித்து கொண்டு ஆனந்தமாக வாழுங்கள். அளவுக்கு அதிகமாக செல்வம் சேர்க்க நினைத்து அற்புதமான ஆனந்தங்களையும், அற்புதமான வாழ்வையும், அற்புதமான ஞானத்தையும் நீங்கள் இழக்காதீர்கள். அதுதான் நான் சொல்கிறேன். சேர்த்தது போதும் அப்படின்னு உங்கள் மனசு நினைக்காமல் இருக்கலாம், ஆனால் உங்கள் உடல் நினைக்காது. வாழ்ந்தது போதும்னு அது வேலையை முடிச்சுட்டு போயிடும். சேர்த்தது போதும் செல்வம் நீங்கள் நினைக்காமல் இருக்கலாம், சேர்த்துக்கிட்டே நீங்கள் இருக்கலாம், ஆனால் உங்கள் உடல் வாழ்ந்தது போதும், முதுமை அடைந்து விட்டோம், நம்ம அந்த உலகத்தை விட்டு போயிடுவோம் அப்படின்னு அது வேலையை காட்டிடும். அதனால் அது எல்லாம் அல்ல, இறையை நம்பி தான் நம்ம எல்லோரும், பிரபஞ்சத்தை நம்பி தான் நம்ம எல்லோரும், உடலை நம்பி தான் நம்ம எல்லோரும்.
அதனால் மனசை பக்குவப்படுத்துங்கள். மனசு வேணும் வேணும் வேணும்னு சொல்லும். அதுக்கு ஒரு எல்லை இல்லை. ஆனால் உடம்புக்கும் நம்ம வாழ்க்கைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு எல்லை இருக்குது. சரியா? அதை மனதுக்கு எடுத்து சொல்லுங்கள். எல்லாத்துக்கும் ஒரு எல்லை இருக்குது, ஒரு கால நிர்ணயம் இருக்குது, இதை தாண்டி நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது அப்படின்னு நமக்கு இயற்கை உணர்த்துது. மேலே உள்ளவனும் உயர்த்துகிறோம், பிரபஞ்சமும் உணர்த்துது, நம்ம உடம்பும் உணர்த்துது, நம்மளுடைய வயசும் உணர்த்துது. ஆனால் மனசுக்கு அது புரியவே புரியல. அதனால தான் மனசு இன்னும் வேணும் வேணும்னு அழையோ அலையென்ற அலையோ அலையென்று அலைகிறது. சரியா? போதும் இது அப்படின்னு மனசுக்கு உணர்த்துற ஒன்று தான் தியானம். இது போதும், இவ்வளோதான், இதுக்கப்புறம் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு மெசேஜை அழகாக சொல்லும். இது தியானம் இந்த மனசுக்கு சொல்லும். வெளிநாடு போகிறதுனா ஃப்ளைட்டில் தான் போகணும், இல்லை கப்பலில் போகலாம். அந்த மாதிரி இந்த மனசுக்கு இவ்வளோ தான்ப்பா, இதுக்கு மேலே வேண்டாம், இது போதும் அப்படிங்கிற ஒரு பயிற்சியை தியானம் கொடுக்கும். அதனால தான் தியானம் பண்ணுங்கள், இறைவனை நம்புங்கள், தியானத்தை நம்புங்கள், அன்பை நம்புங்கள். சரியா இருக்கும். அடுத்த வீட்டில் சந்திப்போம். அனைவரும் வாழ்க வாழ்க வாழ்க.